என் பேர் ஆகாஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மொபைல் ஃபோன் ரிவ்யூ. என்னடா எப்போ ரிவ்யூ பண்ண வந்தோம் காணுமே யோசிப்பீங்களா? ஆக்சுவலா ப்ராடக்ட் வந்துருச்சு, வீடியோ எடுக்கலாம் நாங்கள் செட் பண்ணிட்டோம். ஆனா ரிவ்யூ எடுக்க வரவன் எங்க போயிருந்தான்னா அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம மொபைல் ஃபோன் ரிவ்யூக்கு வருவோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிவைஸ் என்னன்னா ரெட்மி நோட் 10s. இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தான் பாக்ஸ் இருக்க கண்டென்ட்ஸ். ஆஸ் யூசுவல் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும், ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் அண்ட் ஒரு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ரிவ்யூவை டீட்டெயில்டாக நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபோனில் வந்து அவங்க கூடவே வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டிபிஓ கேஸ். இந்த கேஸோட குவாலிட்டி நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இந்த கேஸ் ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா, இதை நம்மளால யூஸ் பண்றப்ப அது கலர் போய் ஒரு மாதிரி ஆயிரும். அண்ட் இந்த கேஸ் கரெக்டா போன்ல ஃபிட் ஆகுது. ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேஸ். தென் இந்த போன் சுத்தில என்ன இருக்குன்னு பாத்துடலாம். சைட்ல வந்து ஒரு பவர் பட்டன் இருக்கு, அதுல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. அண்ட் தென் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கு ரைட் சைட்ல. தென் கமிங் டு த டாப் சைட், இங்க வந்து ஒரு செகண்டரி மைக் இருக்கு, நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், கூடவே ஒரு ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு. அண்ட் அந்த சைட்ல வந்து ஒரு செகண்டரி ஸ்பீக்கர் இருக்கு. கமிங் டு த லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு சிம் ஸ்லாட் இருக்கு, அதுல 2 சிம்ஸ் பிளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். கமிங் டு த பாட்டம், இங்க வந்து ஒரு 3.5mm இயர்போன் ஜாக் இருக்கு. அதுக்கு பக்கத்திலே ஒரு பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. தென் ஒரு டைப் சி போர்ட் இருக்கு அண்ட் பிரைமரி ஸ்பீக்கர் இருக்கு. எஸ், இந்த போன்ல வந்து 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கு 2 சைடுமே. அடுத்து கமிங் டு த டிஸ்பிளே. இதுல என்ன டிஸ்பிளே கொடுத்திருக்காங்கன்னா AMOLED டிஸ்பிளே, 6.43 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இதோட பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 450 nits இருக்கு. அண்ட் இதுக்கு Corning Gorilla 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. பிளஸ் இதுல IP53 ஸ்பிளாஷ் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன டிராபேக் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இட்ஸ் ஜஸ்ட் 60 Hz டிஸ்பிளே தான் இருக்கு. அதே கொஞ்சம் டிராபேக்கா தெரியுது. அது ஏன் அப்படி தெரியுதுன்னா, இதோட ப்ராசஸர் தான் அது காரணம். இந்த ரெட்மி நோட் 10s, அந்த எஸ்க்கு மீனிங் என்ன, ஸ்போர்ட்ஸ் எடிஷன் அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. லைக் இட்ஸ் மேட் ஃபார் கேமிங் அண்ட் சம்திங். சோ இதுல ப்ராசஸர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா MediaTek Helio G95 கொடுத்திருக்காங்க. பிளஸ் இதுல வந்து ஒரு ஜிபியூ கொடுத்திருக்காங்க, அது Mali G76 ஜிபியூ கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே ஒரு பவர்ஃபுல்லான கேமிங் ப்ராசஸர் அண்ட் ஜிபியூ. இந்த அளவுக்கு ஒரு கேமிங் ஃபோக்கஸ்டா பண்ணதுல ஏன் வெறும் 60 Hz கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஓகே, இந்த போன்ல மொத்தம் 3 வேரியன்ட் வந்திருக்கு. 6GB RAM and 64GB storage, 6GB RAM and 128GB storage, and 8GB RAM and 128GB storage. Okay, now coming to the speakers. நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல எனக்கு ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா லவுட் அண்ட் கிளியரா இருக்கு. இதுல 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க அப் அண்ட் டவுன்லயும். அண்ட் இதுல வந்து ஒரு Z ஆக்சிஸ் வைப்ரேட்டர் கொடுத்திருக்காங்க. சோ ஹாப்டிக்ஸும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. தென் கமிங் டு த பேட்டரி. இதுல வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. பட் இதுல ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, even though it has a 5000 mAh பேட்டரி, இது வந்து வெயிட் ரொம்ப லைட்டா இருக்கு. ஜஸ்ட் பிலோ 180 grams தான் இருக்குது. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதுக்கு வந்து 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. அதாவது 0 to 100ல இது 73 minutesல சார்ஜ் ஆயிடும். Now coming to the camera. இதுல மொத்தம் 4 கேமரா சென்சார்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு 64MP கேமரா, அதான் ஒரு பிரைமரி கேமரா. ஒரு 8MP கேமரா கொடுத்திருக்காங்க, அது அல்ட்ரா வைட் கேமரா. அதோட ஆங்கிள் வந்து 180 degrees கவர் பண்ணும். அண்ட் ஒரு 2MP கான மேக்ரோ சென்சார் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு 2MP டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. இதே இங்க ஃப்ரண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்திருக்காங்க, 13MP கேமரா. சோ இந்த கேமரா கடைசியா கொடுத்திருக்காங்க ரெண்டு 2MP கேமராவும் எனக்கு தெரிஞ்ச பெருசா இந்த யூஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இது சும்மா கணக்காடுறதுக்காக கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் மத்த கேமரா போட்டோஸ் பத்தி பார்த்தோம்னா எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபையா இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கேமரா போட்டோஸ்லாம் ஒர்த்தா தான் இருக்கு. அண்ட் வீடியோவும் நல்லா தான் இருந்தது. இல்ல வீடியோ இங்க பாக்குறீங்க, உங்களுக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும் வீடியோ நல்லா தான் வந்திருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இல்ல போர்ட்ரேட் மோட்ல மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கு, ஏன்னா அது வந்து ஒழுங்கா அந்த இன்ட்ரடக்ஷன் ஆகல. பட் ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம இதுக்கு மேல பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சோ நெக்ஸ்ட் கமிங் டு த சாஃப்ட்வேர் பார்ட். இதுல வந்து MIUI 12.5 ரன் ஆகுது. அதுவும் Android 11 மேல MIUI 12.5 ரன் ஆகுது. சோ இந்த போனை நாங்க யூஸ் பண்றப்ப ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரீசெண்ட் ஆப்ஸ் கொஞ்சம் பக் இந்த மாதிரி இருந்தது. ரீசெண்ட் ஆப்ஸ் இந்த ஆப்ஸ் ஓபன் பண்றப்போ ஓபன் ஆகாம ரீஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அண்ட் தென் நாங்க வந்து இந்த போனை ஃபுல்லா அப்டேட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை எதுவும் தெரியல.
கமிங் டு த கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், இந்த கேம் இந்த ஃபோன் நிறைய கேம் விளையாடி பார்த்துருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது கேமிங் பெர்ஃபார்மன்ஸ். எங்கேயுமே லேக் அடிக்கல, ஹை கிராஃபிக்ஸ் விளையாடுறப்போ நல்லா தான் இருந்துச்சு கேம். ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் படி எதுவும் குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. ஒரே ப்ராப்ளம் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நான் என்ன சொல்வேன்னா, டிஸ்பிளேல மட்டும் தான், வெறும் 60 Hz இருந்தது மட்டும் கொஞ்சம் லேகிங்கா எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த ஃபோனோட மிகப்பெரிய டிராபேக் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அதோட ஹீட்டிங் இஷ்யூஸ். எஸ், இந்த ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுது. சும்மா யூஸ் பண்றப்ப ரொம்ப ஹீட் ஆயிட்டு இருந்தது, கேம் விளையாடுறப்ப சொல்லவே தேவையில்லை. அண்ட் ஃபார் அன் ஓவரால் ரிவ்யூ, எனக்கு இந்த போன்ல பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா, இந்த போன் நல்லா காம்பாக்டா இருக்கு, வெயிட்லெஸ்ஸா இருக்கு, அண்ட் இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டே டு டே லைஃப்க்கு. அண்ட் நீங்க ஒரு கேஷுவல் யூசரா இருந்தா உங்க இந்த போன் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் ஈவன் இஃப் யூ ஆர் கேமர், நீங்க நல்லா கேம் விளையாடிட்டு தான் இருக்கலாம். ஆனா என்ன, கொஞ்சம் கோல்ட் பிளேசஸ் விளையாடணும், வெயில் இருந்தெல்லாம் விளையாடாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் இதுல எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயங்கள் பாத்தீங்கன்னா, ஒன்னு இதுல இருக்க ரொம்ப மிகப்பெரிய ஹீட்டிங் இஷ்யூஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ட் இதை வந்து கேஸ் எல்லாம் யூஸ் பண்றப்ப ஃபிங்கர் பட்ஜஸ் வந்து பின்னாடி அப்படியே பதியுது. சோ இது ரெண்டும் எனக்கு ஒரு பிடிக்காத மாதிரி இருக்கு. மற்றபடி இந்த போன் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேயான போன் தான். அண்ட் இந்த போனோட எம்ஆர்பி வந்து அந்த கேஸ்ல வந்து 17,000 போட்டிருக்கு. ஆனா ஆன்லைன்ல விற்கிறது 14,000. நாங்க வாங்குறது 10,750. என்னை பொறுத்த வரைக்கும் 10,750க்கு இது வந்து ஒரு கோ டு மாடல் தான் சொல்லுவேன் நான். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ஃபார். If you like this video, do like, share and subscribe. நான் ரிவ்யூ பண்ண உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. Bye.